இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் தாராளமாக உங்களாலே நீங்கள் ஈஸியாக மேனுவலாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இது செம்மையாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த சிம் வச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ ஏர்டெல், ஜியோ இல்லை விஐ இல்லை பிஎஸ்என்எல் எந்த சிம் வச்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் ஈஸியாக இந்த ஒரு வீடியோ மூலிமா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது ஃபுல் பார் இருக்கும். பட் வீட்டுக்குள்ளே இருந்த பட்சத்தில் நமக்கு சுத்தமாக ஒர்க் ஆகாது. அது 5G யூஸ் பண்ணால் கூட 4G லெவல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 4Gனா சொல்லவே தேவை, சுத்தமாக வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி யூஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சில ஏபிஎன்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒர்க் ஆகுது இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஏபிஎன்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது. அதனால் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஏபிஎன் வந்து சூட்டபிள் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு சிம் வச்சுருந்தாலும் இந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் நீங்கள் உங்களோட மொபைல் செட்டப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சிம்மை ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏர்டெல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். அங்கே நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஏபிஎன்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நமக்கு ப்ளஸ் ஐக்கன் போட்டிருக்கு நியூ ஏபிஎன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அடுத்தது எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். இதில் நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் உங்களோட மொபைல் அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஏர்டெல்னா ஏர்டெல், ஜியோனா ஜியோ, விஐனா விஐ, இந்த சிம் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் இன்டர்நெட் ஸ்பீட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ இப்போ நீங்கள் எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டீங்க. அந்த இடத்துல நேம் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஏர்டெல் டைப் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜியோ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. விஐனா விஐ அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எஃப்என் அப்படிங்கிறத கேப்சர் டைப் பண்ணிக்கோங்க. அகெயின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நெட் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. அகெயின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ப்ரோ அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் ஸ்பேஸ் எஃப்என் ஸ்பேஸ் நெட் ஸ்பேஸ் ப்ரோ அப்படிங்கிறதையும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சிம் என்னவோ அந்த சிம் நேமுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அந்த சிம் நேமை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்றத கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஏபிஎன் இருக்குது. இங்கே ஏர்டெல் நெட் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த சிம்மோட நேமை மென்ஷன் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். அடுத்த ப்ராக்ஸி நாட் செட் போர்ட் அப்படிங்கிற இடத்துல 8080 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். அகெயின் யூசர் நேம் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இங்கே ஏர்டெல் டாட் இந்தியா அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த சிம்மோட நேமை மென்ஷன் பண்ணி டாட் இந்தியா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஏர்டெல் நான் போட்டிருக்கேன்னா நீங்கள் விஐனா விஐ இல்லை ஜியோனா ஜியோ அப்படிங்கிறத போட்டு இந்தியா டாட் இந்தியா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு கேப்ஸாக இருக்கணும். அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்ட் நாட் செட் சர்வர் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு www.google.com அப்படிங்கிறதுன்னு டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ்சி நாட் செட், எம்எம்எஸ் ப்ராக்ஸி நாட் செட், எம்எம்எஸ் போர்ட் ஆல்சோ நாட் செட். அகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்சிசி எம்என்சி டிஃபால்ட்டாக உங்கள் மொபைல் என்ன இருக்கும் அதே போல் தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இது எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இது ஏரியா கோடு. அகெயின் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு பிஏபி ஆர் சிஹெச்ஏபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட் எஸ்யூபிஎல் நெட் எம்எம்எஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஆப்ஷனாகவே இருக்கும், ஒரு சிலருக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட் எஸ்யூபிஎல் நெட் எம்எம்எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் தான் ஸ்பேஸில் எதுவும் வந்து விட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி டைப் பண்ணீங்களோ அதே போல் கண்டினியூஸாக டைப் பண்ணிட்டே இருங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். எகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6. எகெயின் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6. அடுத்ததாக பிஆர்ஆர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே அன்ஸ்பெசிஃபைட் வந்து கிளிக்கில் இருக்கும். அதை அன்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. எல்டிஏ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் HSUPA அப்படிங்கிறதும் HSDPA அப்படிங்கிறதையும் டிக் பண்ணிக்கோங்க. எகெயின் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா GPRS இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா IS95B அண்ட் A அண்ட் NR இந்த லாஸ்ட்டாக இருக்கிற மூணையும் கரெக்டாக நீங்கள் அந்த டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலுக்கு டாப் ரைட் கார்னரில் இருக்கும். இப்போ நம்ம சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே இருக்கு இல்லையா எஃப்என் நெட் ப்ரோ அப்படிங்கிறது. இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு டேட்டா ஆன் ஆஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா இதே போல் தான் உங்களுக்கு ஆன் ஆஃப் ஆகும். இப்போ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலை ஜஸ்ட்டு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எகைன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடும் சரி ப்ரௌசிங் ஸ்பீடும் இதுக்கு முன்னே இருந்த விட இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இன்டர்நெட் ஸ்பீடை உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.